வணக்கம் நண்பர்களே. நமக்கு உடம்பு தெம்பா இருக்கணும், இம்யூனிட்டி பூஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்க செடிகளுக்கான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து செடிகளுக்கு நீங்க ரெகுலரா கொடுத்துட்டு வரலாம். பூச்செடிகள் ஆகட்டும், காய்கறி செடிகள் எதுக்கு கொடுத்தாலும் சரி. ஒரு சின்ன தொட்டியில வளர்த்தா கூட நிறைய அறுவடை எடுக்கலாங்க. ஸோ வாங்க நம்ம குட்டி கார்டனுக்குள்ள போலாம். இப்ப செடிகளுக்கான சத்து டானிக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இட்லி இல்லைன்னா தோசை மாவு யூஸ் பண்ண அந்த பாத்திரத்தில் ஒட்டிட்டு இருக்க மாவை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குங்க. சின்ன சின்ன நுண்ணுயிர்கள்லாம் இருக்கிறதால அது வந்து நமக்கு நல்லா இது வந்து புளிச்சு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஒரு பக்கெட்டில் ஊற்றிக்கோங்க. நான் இதுக்குன்னு ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன், அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அரிசி கழுவுன தண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய தோலுங்க, அது வந்து தனியாக எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வாழைப்பழத்தோட தோல் வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு, சாத்துக்கொடி, எலுமிச்சம்பழம் எது சாப்பிட்டாலும் சரி அதோட தோல் நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் அதை வந்து தோல் உரிச்சிட்ட பிறகு பீட்ரூட்டு, கேரட்டு அந்த காய்கறிகளோட தோல் கூட நம்ம சேர்த்துக்கலாம். டீ காஃபி வடிகட்டின பிறகு அந்த திப்பி இருக்கும் இல்லையா, அதை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையில் நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா நம்ம கைக்கு கூட ஒரு புளிப்புத்தன்மை இருக்குது. இது நிழல் பாங்கான இடத்துல ஒரு 5லேருந்து 7 நாள் வரைக்கும் வச்சு புளிக்க வைக்கணுங்க. 7 நாள் கழிச்சு இந்த தண்ணி வந்து நல்லா புளிப்பேறிட்டு இந்த மாதிரி இருக்குங்க. இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இதோட வாசம் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காதுங்க. அப்படி செடிகள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு டானிக்கை ரெடி பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபேஸில் ஒரு மாஸ்க் போட்டுக்கோங்க. இந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த ஸ்மெல் பழகிடுச்சு, நான் செடிகளுக்கு அடிக்கடி கொடுக்கறதால. ஸோ இந்த வேஸ்ட்டெல்லாம் தூக்கிட்டு போய் நான் வந்து கம்போஸ்ட் பின்னில் போட்டுட்டேன். கம்போஸ்ட் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு பங்கு இந்த டானிக் எடுத்தீங்கன்னா இதில் 3 பங்கு அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ எனக்கு வந்து 1/4 பக்கெட் தான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்தது. ஸோ நான் இதை ஃபுல் பக்கெட் அளவு தண்ணி பிடிக்க போகிறேன். இதை வந்து நல்லா டைல்யூட் பண்ணி கலந்த பிறகு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த ஹெல்த் டானிக்ல பார்த்தீங்கன்னா நிறைய நுண்ணுயிர்கள் ஃபார்ம் ஆயிருக்குங்க. இது வந்து செடிகளுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். உங்கள் செடிகளில் நிறைய பூச்சி தாக்குதல் இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை ஒரு ஸ்ப்ரே ஃபார்மேட்டில் உங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களோட பெரிய மோட்டிவேஷன் மாதிரி. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் அது உங்களை வந்து சேரும். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.